வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜம் தலைப்புச் செய்திகளை காணலாம். கயானா, டொமினிகா நாடுகளில் உயரிய விருதுகளை பெற்றார் பிரதமர் மோடி. கொரோனா பேரிடரில் சிறப்பாக செயல்பட்டதாக மோடிக்கு பாராட்டு. நாளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பிக்கள் கூட்டம். திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிக்கை. ராகுல் காந்தி ஒரு நாடகத்தை தொடங்கி பொருளாதாரத்தை குறிவைக்க முயற்சிக்கிறார். பாஜக செய்தி தொடர்பாளர் சம்பத் பத்ரா பேச்சு. முறைகேடு புகார் எதிரொலி. உலக பணக்காரர்கள் பட்டியலில் 22வது இடத்திலிருந்து 25வது இடத்திற்கு சரிந்த அதானி குழுமம். பெங்கல் புயலால் சென்னைக்கு அதிகளவு பாதிப்பு ஏற்படும், வானிலை ஆய்வாளர்கள் தகவல். முதல் முறையாக கண்டம் விட்டு கண்டம் பாயும் ICBM ஏவுகணை. உக்ரைன் மீது தாக்குதல் நடத்திய ரஷ்யா. இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி நாளை தொடக்கம். தமிழகத்தின் 8 மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். கொரோனா பேரிடரில் சிறப்பாக செயல்பட்டதற்காக பிரதமர் மோடிக்கு கயானா, டொமினிகா நாடுகளில் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் சுற்றுப்பயணம் சென்றுள்ள பிரதமர் மோடி தென் அமெரிக்க நாடான கயானாவிற்கு நேற்று சென்றார். அங்கு அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் கயானா பிரதமர் இர்ஃபான் அலியுடன் மோடி பேச்சுவார்த்தை நடத்தினார். இதையடுத்து அந்நாட்டின் உயரிய விருதான தி ஆர்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் விருதை மோடிக்கு இர்ஃபான் அலி வழங்கினார். இந்த விருதை பெறும் 4வது வெளிநாட்டினர் மோடி ஆவார். கொரோனா பேரிடர் காலத்தில் சிறப்பாக செயல்பட்டது, உலக நாடுகளின் ஒற்றுமைக்காக பங்காற்றியது மற்றும் இந்தியா கயானா நாடுகளின் உறவுகளுக்கு பாலமாக இருத்தல் உள்ளிட்ட காரணங்களுக்காக இந்த விருது வழங்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் டொமினிகா நாட்டின் உயரிய விருதான டொமினிகா கௌரவ விருதை அந்நாட்டின் பிரதமர் சில்வானி பட்டன் வழங்கினார். 2 நாடுகளின் உயரிய விருதுகளை பெற்ற பிரதமர் மோடி இது 140 கோடி இந்திய மக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய கௌரவம் என்று தனது எக்ஸ் தள பக்கத்தில் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நாளை திமுக எம்பிக்கள் கூட்டம் நடைபெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் கழக மக்களவை, மாநிலங்களவை உறுப்பினர்கள் கூட்டம் நாளை மாலை 7 மணிக்கு சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கூட்டரங்கில் நடைபெறும் என தெரிவித்துள்ளார். மேலும் இந்த கூட்டத்தில் கழக மக்களவை, மாநிலங்களவை உறுப்பினர்கள் அனைவரும் தவறாது கலந்து கொள்ளுமாறு கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த கூட்டத்தில் நவம்பர் 25ஆம் தேதி தொடங்க உள்ள நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்படும் எனவும் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். ராகுல் காந்தி ஒரு நாடகத்தை தொடங்கி பொருளாதாரத்தை குறிவைக்க முயற்சிக்கிறார் என்று பாஜக செய்தி தொடர்பாளர் சம்பத் பத்ரா தெரிவித்துள்ளார். அதானி விவகாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மீது ராகுல் காந்தி குற்றம் சாட்டுவதற்கு பாஜக கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பாஜக செய்தி தொடர்பாளர் சம்பித் பத்ரா டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது 2002 முதல் ராகுல் காந்தி, அவரது தாயார் சோனியா காந்தி மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் மோடியின் புகழை கெடுக்க முயன்று வருவதாகவும், பிரதமர் மற்றும் மத்திய பாஜக அரசுக்கு எதிரான ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுகள் குறித்து சட்டம் தன் கடமையை செய்யும் எனவும் பதிலளித்துள்ளார். மேலும் காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் ஆளும் பல்வேறு மாநிலங்களில் அதானி குழுமம் முதலீடுகள் செய்துள்ளதாக கூறிய அவர், அதானி ஊழல் என்றால் காங்கிரஸ் அரசு ஏன் அவரது நிறுவனத்திடம் முதலீடு தேடுகிறது எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் வரும் 25ஆம் தேதி தொடங்கும் போது மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ஒரு நாடகத்தை தொடங்கி பொருளாதாரத்தை குறிவைக்க முயற்சிக்கிறார் எனவும் கூறினார். முறைகேடு வழக்கு எதிரொலியாக உலக பணக்காரர்கள் பட்டியலில் 22வது இடத்திலிருந்து 25வது இடத்திற்கு அதானி குழுமம் சரிந்துள்ளது. அதானி நிறுவனம் 2029 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்து சூரிய சக்தி மின்சார பணிக்கான ஒப்பந்தங்களை பெற்றதாக அமெரிக்க பங்குகள் பரிவர்த்தனை ஆணையம் குற்றம் சாட்டியதை அடுத்து கௌதம் அதானி உள்ளிட்டோர் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்நிலையில் அதானி குழும நிறுவனங்களில் பங்குகள் விலை குறைந்ததால் கௌதம் அதானியின் சொத்து மதிப்பு 1,03,957 கோடி ரூபாய் சரிந்துள்ளது. கௌதம் அதானி மீது வழக்கு தொடரப்பட்டு உள்ளதை அடுத்து அதானி குழும நிறுவன பங்குகள் 23% வரை விலை சரிந்தன. ஒட்டுமொத்தமாக அதானி குழும நிறுவனங்களில் பங்கு விலை அடிப்படையிலான சந்தை மதிப்பு 2.30 லட்சம் கோடி ரூபாய் சரிந்துள்ளது. இந்நிலையில் போர்ப்ஸின் உலக பணக்காரர்கள் பட்டியலில் 22வது இடத்திலிருந்து கௌதம் அதானி குழுமம் 25வது இடத்திற்கு சரிந்துள்ளது. பெங்கல் புயலால் சென்னைக்கு அதிகளவு பாதிப்பு ஏற்படும் என வானிலை ஆய்வாளர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர்.
தெற்கு அந்தமான் பகுதியில் உருவாகியுள்ள வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தமிழகம் மற்றும் இலங்கை கடற்பகுதியை நோக்கி நகரும் என கணிக்கப்பட்டுள்ளது. இது நாளை மறுநாள் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி அடுத்த 2 நாட்களில் தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் 26ஆம் தேதி மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. மேலும் தற்போதைய சுழற்சி படிப்படியாக வலுப்பெற்று புயலாக மாறினால் இலங்கை மற்றும் தமிழகத்தின் கிழக்கு கடலோர பகுதிகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்றும் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் புயல் உருவாகினால் இந்த புயலுக்கு பெங்கல் என பெயரிடப்படும் என்றும் பெங்கல் புயல் தமிழக தலைநகர் சென்னைக்கு அதிக அளவு பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புள்ளது என்றும் புயல் சென்னையை கடந்து செல்வதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது என ஒரு சில வானிலை ஆய்வாளர்கள் கூறி வருகின்றனர். இனிவரும் காலங்களில் ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் எனவும் முதல்வருக்கு கோரிக்கை வைப்பதாக செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை வருகை தந்தார். முதல் நிகழ்ச்சியாக காசி விஸ்வநாதர் கோவில் அருகே உள்ள காந்தி சிலைக்கு மாலை அணிவித்த பின் மாவட்ட மகிழா காங்கிரஸ் தலைவி பூமாதேவி ஏற்பாட்டில் மகளிருக்கு இலவச சேலை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தென்காசி மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரும் தென்காசி சட்டமன்ற உறுப்பினருமான பழனி நாடார், திருநெல்வேலி நாடாளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புரூஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த செல்வ பெருந்தகை நடிகை கஸ்தூரி விவகாரத்தில் ஆதாரங்கள் முறையாக இருந்த காரணத்தினால் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் நெல்லை காங்கிரஸ் கட்சி நிர்வாகி ஜெயக்குமார் படுகொலை செய்த வழக்கில் சிசிடிவி காட்சிகள் மற்றும் எந்தவித தடயங்களும் கிடைக்காததால் காவல்துறைக்கு சவாலாக உள்ளது என கூறினார். தொடர்ந்து பேசிய அவர் இனிவரும் காலங்கள் ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என முதல்வருக்கு கோரிக்கை வைப்பதாக தெரிவித்தார். ஏற்கனவே இந்த படுகொலையை பற்றி அறிக்கை கொடுத்திருக்கிறோம், வன்மையாக கண்டித்திருக்கிறோம். இனிவரும் காலங்களில் ஆசிரியர் பெருமக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மாண்பு முதலமைச்சருக்கு வைத்திருக்கிறோம். அப்படி பார்த்தீங்களா, நாங்கள் பலமுறை சொல்லியிருக்கோம். 2004 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் பேரியக்கம் வெற்றி பெற்ற பிறகு எல்லா தோழமை கட்சிகளையும் அரவணைத்து எல்லோருக்கும் அதிகார பகிர்வு, அமைச்சரவையில் இடமும் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அது முதல் காங்கிரஸ் பேரியக்கம் தான் செஞ்சது. அந்த பெருமையும் வரலாறும் காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு உண்டு. ஆனால் இதை பொறுத்தவரை இது ஒரு பாலிசி மேட்டர். இது அகில இந்திய காங்கிரஸ் தலைமை தான் இது விஷயமாக முடிவெடுக்கும். எங்களை பொறுத்தவரை இப்பொழுது இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கிறது, இன்னும் வலிமை பெறும். இன்னும் பல கட்சிகள் இந்தியா கூட்டணிகள் சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நடக்கக்கூடாது, இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். காவல்துறை உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும். யாராவது தவறு செய்கிறார்கள் என்றால் சட்டம் தன் கடமையை செய்யும் என்ற பயம் இருக்க வேண்டும். புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள சிந்தனை சிற்பி சிங்கார வேல சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுச்சேரியில் உலக மீனவ தினத்தையொட்டி புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ், ஆறுமுகம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தலைமையில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட காங்கிரஸ் கட்சியினர் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு மீனவ அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகள் உட்பட மீனவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சென்னையில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கலந்து கொண்டு உரையாற்றினார். சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பள்ளி மாணவ மாணவிகளின் புதிய கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு உரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து மேடையில் பேசிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, வீட்டில் பெற்றோர்கள் மாணவர்களின் படிப்பதை விட கண்டுபிடிப்புகளில் ஆர்வம் செலுத்துபவர்களுக்கு கூடுதலாக ஊக்கமளிக்க வேண்டும் எனவும், கலந்து கொண்டு மாணவர்கள் பரிசு பெற முடியவில்லை என்று வருத்தப்படக்கூடாது, நீங்கள் கலந்து கொண்டாலும் அது நீங்கள் வெற்றி பெற்றதுதான் என்றும் பாராட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் தேவை, அதே சமயம் சமுதாயத்திற்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதையும் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார். ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறோம், நம்ம இந்த மாதிரியான ஒரு கண்டுபிடிப்பு பண்ண போகிறோம் அப்படிங்கும் பொழுது நம்மளறியாமல் சொசைட்டியில் இருக்கிற சொல்கிறதில்ல, இதுவாக சோறு போட போது படி 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 மார்க்கு தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லும் பொழுது எங்கள் பிள்ளைங்க சரி இதை வேணாம் அப்படின்னு ஒதுக்கி வச்சுட்டு படிப்பில் கவனம் செலுத்திடுவாங்க. இப்போ இந்த வேணான்னு சொல்லும்போது அப்போ இந்த கண்டுபிடிப்பை யார் கண்டுபிடிக்க போகிறா? நான் அந்த பயம்னு சொன்னது அது ஒன்று தான். தயவுசு இந்த மாதிரி குழந்தைங்களை என்கரேஜ் பண்ணுங்கள். அவங்கள வந்து படி படி பாரு, எய்த்து வீட்டு பையன் டாக்டர் ஆகிட்டான், பக்கத்து வீட்டு பையன் பாரு இன்ஜினியர் ஆகிட்டான், உன் தம்பி உன் அண்ணன் என்ன ஆகிட்டான்னு இப்படி சொல்லி இந்த பிள்ளைங்களோட இந்த இன்னோவேட்டிவ் ஐடியாஸை ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு அது இன்றைக்கி கூடுதலாக வந்துருச்சு. ஏன்னா இந்த ரிசோர்ஸை நாங்கள் எப்படி பயன்படுத்த போகிறோம்? அதனால தான் இன்றைக்கி அம்பலாவன் சார் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஸ்கீம், ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் கொண்டு வருகின்ற ஸ்கீம்ஸ் ரிலேட்டடாக
உங்களுக்காக பல பிளாட்ஃபார்மை இடிஏ கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ ஜஸ்ட் மேக் யூஸ் ஆஃப் இட். அந்த அவேர்னஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஈவன் டீச்சர்ஸ் நீங்கள் வந்து பாடம் சொல்லி தரும்பொழுது குழந்தைங்களுக்கு இதையும் சொல்லித்தாங்க. என்னென்ன அவைலபிலிட்டிஸ் இருக்குது தெரியுமா? நீங்கள் இந்த மாதிரியான கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இதுலேருந்து நம்ம என்ன மாதிரியான உருவாக்கலாம் தெரியுமா? இன்றைக்கி எல்லோரும் சொன்ன மாதிரி தான். அருண் சார் வாஸ் கிளியர்லி செட், irrespective ஆஃப் வாட் யூ ஆர் டூயிங், அப்பார்ட் ஃப்ரம் தட் திங்க் பியாண்ட் தட், அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வேறுபாட்டை காட்டும். தனிப்பட்ட கொலைகள் நடப்பதற்கும் சட்ட ஒழுங்கிற்கும் சம்பந்தம் இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் புரிந்து கொள்ள வேண்டும் என RS பாரதி தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், வழக்கறிஞர் கொலைக்காக வருந்துகிறோம், அதை பேசுகிற அருகதை எடப்பாடிக்கு கிடையாது என்றும், தனிப்பட்ட கொலைகள் நடப்பதற்கும் சட்ட ஒழுங்கிற்கும் சம்பந்தமில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், அதிமுக ஆட்சியில் 1607 கொலைகள் நடந்துள்ளது என்றும், திமுக ஆட்சியில் டிசம்பர் மாதம் வரையில் 791 கொலைகள் தான் நடைபெற்றுள்ளது என்றும் தெரிவித்தார். முதல்ல எல்லாத்தையும் காட்டியிருக்கேன்னு, அவர் கடைசியாக 2020 1672, இன்று கணக்கு கொடுக்கப்பட்டது ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரை 792 கொலைகள் தான் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லை, 2023-24 1500, அவரோட 100 குறைஞ்சிருக்கு. இப்போ 792 தான் நடந்திருக்குது. ஆக குறைந்து கொண்டு வருகிறது ரவுடிசத்துக்கு. அதுக்கு இவ்வளோ பேசுகிறார்களே. இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்துக்கு பிறகுதான் விக்கிரவாண்டி தேர்தல் நடந்தது. விக்கிரவாண்டி தேர்தலுக்கு முன்னால் கள்ளக்குறிச்சி பிரச்சனை மட்டுமல்ல, ஒரு வாரத்துக்கு முன்னால் தமிழகத்தையே உழுக்கக்கூடிய ஒரு கொலை நடந்தது, ஆம்ஸ்ட்ராங் கொலை. அதை வைத்து பூதாகரமாக பேசினார். அந்த கொலை வழக்கு எப்படி என்ன இன்வெஸ்டிகேஷன் ஆகி இருக்கிறது என்று உங்களுக்கு எல்லாரும் தெரியும். பட்டவர்த்தமாக வெளிவந்தது. இப்போ யாரும் அதை பற்றி பேசுவதே கிடையாது. இந்த 2 பிரச்சனை வைத்து தான் விக்கிரவாண்டி தேர்தலில் பிரச்சாரம் செய்தார். அதிலும் தேர்தலுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலையே நடந்தது. அப்படி இருந்தும் விக்கிரவாண்டியில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆக மக்கள் சரியாக இருக்கிறார்கள். மக்கள் மத்தியிலே தவறு. தஞ்சாவூரில் காதலனால் கொல்லப்பட்டு ஆசிரியையின் குடும்பத்தினருக்கு ரூபாய் 5 லட்சத்திற்கான காசோலையை உயர்கல்வித்துறை அமைச்சர் வழங்கினார். தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டினம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பணிபுரிந்து வந்த ஆசிரியை ரமணி என்பவர் காதலன் மதன்குமாரால் நேற்று கத்தியால் குத்தி கொல்லப்பட்டார். இதனால் தமிழ்நாடு முதலமைச்சர் கொல்லப்பட்ட ஆசிரியரின் குடும்பத்தினருக்கு நிவாரணமாக ரூபாய் 5 லட்சம் தருவதாக அறிவித்தார். இந்நிலையில் இன்று பட்டுக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் கொல்லப்பட்ட ஆசிரியை ரமணியின் தந்தை முத்து, தாயார் முத்துராணி ஆகியோரிடம் ரூபாய் 5 லட்சத்திற்கான காசோலையை வழங்கினார். இதில் தஞ்சாவூர் நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலி, சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரா ஊரணி, அசோக்குமார், பட்டுக்கோட்டை அண்ணாதுரை உட்பட அரசு அலுவலர்கள் பலர் உடனிருந்தனர். திருத்தணி கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் நடப்பு பருவத்திற்கான கரும்பு அரவையை அமைச்சர் சாமுநாசர் இன்று தொடங்கி வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் இந்த ஆண்டுக்கான கரும்பு அரவை தொடக்க விழா நடைபெற்றது. மாவட்ட கலெக்டர் டாக்டர் பிரபுசங்கர் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாட்டு தமிழர் நலத்துறை அமைச்சர் சாமுநாசர் கலந்து கொண்டு கரும்பு அரவை தொடங்கி வைத்தார். இதையடுத்து விழாவில் பேசிய அவர், நடப்பாண்டு 2 லட்சம் மெட்ரிக் டன்கள் கரும்பு அரவை செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் 9.50 விழுக்காடு சர்க்கரை கட்டுமானத்தில் 1.90 லட்சம் குவிண்டால் உற்பத்தி செய்யப்பட உள்ளது என்றும் தெரிவித்தார். இந்த விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் சந்திரன், ராஜேந்திரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட புதிய குளத்தை சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் அமைச்சர் தாமு அன்பரசன் திறந்து வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட இருங்காட்டுக்கோட்டை ஊராட்சியில் தனியார் தொழிற்சாலைகளின் சமூக மேம்பாட்டில் சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய குளம் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அமைச்சர் தாமு அன்பரசன் கலந்து கொண்டு புதிய குளத்தினை திறந்து வைத்தார். இதில் ஸ்ரீபெரும்புதூர் திமுக ஒன்றிய செயலாளர் கோபால், ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் கருணாநிதி, மாவட்ட தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கணேஷ் பாபு, VCK முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் முருகவேல், திமுக பிரதிநிதி சுதாகர் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மதுரை விமான நிலையத்தில் 24 மணி நேரம் விமானங்கள் வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய அமைச்சரை வலியுறுத்துவேன் என மாணிக்கம் தாகூர் கூறியுள்ளார்.
மதுரை திருநகரில் விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் 8 ஆண்டுகளாக அதிமுக காலத்தில் எதுவும் செய்யாததால் தான் விமான நிலைய விரிவாக்கத்தில் தற்போது நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெறுகிறது என்றும், நியாயமாக மதுரைக்கு வரவேண்டிய திட்டங்களை தடுப்பதற்கு மத்திய அரசு ஆர்வமாக உள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் வருகிற குளிர்கால கூட்டத்தொடரில் மத்திய அமைச்சரை சந்தித்து 24 மணி நேரம் விமானங்கள் வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்துவேன் என்றும் தெரிவித்தார். வேதாந்தா நிறுவனத்திற்கு அழகர் கோயில் அருகில் இருக்கின்ற நாயக்கர்பட்டி என்னும் இடத்தில் டங்ஸ்டன் என்ற சுரங்க அதிகாரத்தை, மைனிங் ரைட்ஸை கொடுத்துருக்கு. இந்த ரைட்ஸுடைய மிக முக்கியமான ஷரத்துக்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த முடிவை கொடுக்கறதுக்கு மினரல்ஸ் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் 2020, மினரல்ஸ் அண்ட் மைன்ஸ் டெவலப்மெண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1957, இது இந்த 2 சட்டங்களையும் மீறின ஒரு வகையில என்விரான்மெண்ட், கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் மக்களிடம் அந்த பகுதி மக்களிடம் எந்த ஒரு கலந்துரையாடலும் இல்லாமல், எந்த ஒரு பேச்சும் இல்லாமல், பஞ்சாயத்துக்கு மக்களை கலந்து ஆலோசிக்காமல் மிகப்பெரிய ஒரு முடிவை சங்கராபுரத்தில் புதிதாக நியமிக்கப்பட்டு அதிமுக ஒன்றிய கழக செயலாளர்கள் எம்ஜிஆர், அண்ணா மற்றும் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கட்சி நிர்வாக வசதிக்காக நிர்வாகிகளின் பொறுப்புகளை மாற்றியமைத்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து சங்கராபுரத்தில் புதிதாக நியமிக்கப்பட்ட அதிமுக ஒன்றிய கழக செயலரான ராஜாராம் தலைமையில் மேற்கு ஒன்றிய செயலர் ராஜேந்திரன், வடக்கு ஒன்றிய செயலர் இளந்தேவன் ஆகியோர் புதிய நிர்வாகிகளுடன் மும்முனை சந்திப்பிலிருந்து ஊர்வலமாக சென்று கள்ளக்குறிச்சி சாலையில் அமைந்துள்ள எம்ஜிஆர், அண்ணா மற்றும் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி மரியாதை செலுத்தினர். இதில் அதிமுக மாநில மாவட்ட ஒன்றிய கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வேலூரில் உள்ள மலை கிராமங்களில் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற திட்டக்கல ஆய்வை மேற்கொண்டார். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு வட்டத்திற்குட்பட்ட ஜவ்வாதுமலை கிராமங்களான முத்துக்குமரன் மலை, குண்டுராணி, பீஞ்சமந்தை ஆகிய மலை கிராமங்களில் உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற திட்டக்கல ஆய்வை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி மேற்கொண்டார். அப்போது முத்துக்குமரன் மலையில் கால்நடை மருத்துவ முகாமை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து ஜாதான் கொள்ளை நியாய விலை கடையையும் ஆய்வு செய்து பொருட்கள் வழங்கப்படுகிறதா என மக்களிடம் கேட்டிருந்தார். மேலும் பீஞ்சமந்தை கிராம மக்கள் தங்கள் கிராமத்திற்கு பேருந்து வசதி, தொழில் துவங்க கடன் வசதி, பால் உற்பத்தி கொள்முதலை உயர்த்தவும் கோரிக்கை வைத்தனர். மக்களின் கோரிக்கைகளை பரிசீலிப்பதாக ஆட்சியர் உறுதியளித்தார். இந்த ஆய்வின் போது வட்டாட்சியர், வட்டார வளர்ச்சி அலுவலர், வனத்துறை உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர். கடையநல்லூரில் உங்களை தேடி உங்கள் ஊரில் முகாம் தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல்கிஷோர் தலைமையில் நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் உங்களை தேடி உங்கள் ஊரில் முகாம் நடைபெற்றது. தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல்கிஷோர் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமில் கொடிக்குறிச்சி ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் கோப்புகளை மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டார். பின்னர் சிவராமப்பேட்டை நியாய விலைக்கடை, கொடிக்குறிச்சி திடக்கழிவு மேலாண்மை பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள நெகிழி கழிவு சேமிப்பு மையம், கொடிக்குறிச்சி கிராம நிர்வாக அலுவலகம் உள்ளிட்டவற்றையும் மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இதைத் தொடர்ந்து முகாமில் பங்கேற்று பொதுமக்களிடமிருந்து மனுக்கள் பெறப்பட்டு தொடர்புடைய அதிகாரிகளிடம் வழங்கப்பட்டது. இதில் கடையநல்லூர் வட்டாட்சியர் பாலசுப்ரமணியன் உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். வேலூர் அருகே 13 வயது சிறுமியை கூட்டுப்பாலியல் பலாத்காரம் செய்த 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே உள்ள தாங்கல் கிராமத்தை சேர்ந்த 13 வயது சிறுமி இரவு நேரத்தில் இயற்கை உபாதை கழிப்பதற்காக வீட்டில் அருகே உள்ள புதர் பகுதிக்கு சென்றார். அப்போது அதே பகுதியை சேர்ந்த வீரப்பன், இளமதன், சென்ராஜ் ஆகியோர் மது அருந்துவிட்டு சிறுமியை கூட்டுப்பாலியல் பலாத்காரம் செய்துள்ளனர். இதுகுறித்து சிறுமியின் தந்தை பள்ளிக்கொண்டா போலீசில் புகார் அளித்ததை தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். அதன்படி டிஎஸ்பி தலைமையிலான தனிப்படையினர் சித்தூரில் பதுங்கியிருந்த குற்றவாளிகள் வீரப்பன், இளமதன், சென்ராஜ் ஆகியோரை கைது செய்து வேலூர் அனைத்து மகளிர் போலீசில் ஒப்படைத்தனர். மேலும் போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து 3 பேரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடில் போதையில் ரகளை செய்து கொண்டிருந்த 5 வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட
பெரிய ஏரி பகுதியில் வழக்கம் போல் ரோந்து பணியில் அந்தியூர் போலீசார் ஈடுபட்டு இருந்தனர். அப்போது போலீசாரை கண்டதும் ரகளை செய்து கொண்டிருந்த வாலிபர்கள் தப்பியோட முயன்றுள்ளனர். இதையடுத்து ரோந்து போலீசார் 5 வாலிபர்களையும் சுற்றி வளைத்து பிடித்து அவர்களிடம் நடத்திய விசாரணையில் அந்தியூர் பகுதியைச் சேர்ந்த தேவராஜ், அபினேஷ், ஹரிஹரன், இளம்பரதி, சுரேஷ் என்பதும் தேவராஜ் என்பவர் மூலம் ஆன்லைன் மூலமாக ஊசி மற்றும் மாத்திரைகள் வாங்கி மாத்திரையை பொடியாக்கி சிரஞ்சு மூலம் உடலில் செலுத்தியது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து 5 பேரை கைது செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து பவானி குச்சிவேல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தேவக்கோட்டையில் ஆசிரியர் வீட்டில் பட்ட பகலில் தங்க நகைகளை கொள்ளையடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் சஞ்சீவி, ஞானசேகர், ஜெயராணி என்ற தம்பதியினர் வசித்து வந்துள்ளனர். ஆசிரியர்களாக பணியாற்றி வரும் இவர்கள் வழக்கம் போல் வீட்டை பூட்டிவிட்டு பள்ளிக்கு சென்றுள்ளனர். வீட்டில் யாரும் இல்லாததை அறிந்த சில மர்ம நபர்கள் வீட்டின் உள்ளே புகுந்து தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். பின்னர் இதுகுறித்து தகவலறிந்த தேவக்கோட்டை டவுன் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று தீவிர விசாரணை நடத்தினர். மேலும் சிவகங்கையில் இருந்து கைரேகை தடயவியல் நிபுணர்கள் வருகை புரிந்து தடயங்களை சேகரித்து சென்றனர். இதனைத் தொடர்ந்து தேவக்கோட்டை டிஎஸ்பி பார்த்திபன் தலைமையில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டுப்புற கலைஞர்கள் இல்லை என்றால் கிராமங்களில் நிகழ்ச்சியே நடக்காது என நடிகர் ராதாரவி கூறியுள்ளார். கோவை பாலக்காடு சாலை கோவைப்புதூர் பகுதியில் நடைபெற்ற கோவை மாவட்ட நடிகர் சங்கத்தின் 10 ஆண்டு கலை விழா மற்றும் தமிழ்நாடு நாடகம் மற்றும் நாட்டுப்புற கலைஞர் சங்கத்தின் 2ஆம் ஆண்டு விருது விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் நடிகர் ராதாரவி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இந்த நிகழ்வில் சிறப்புரையாற்றி நடிகர் ராதாரவி இந்த விழாவிற்கு வராதவர்களின் புகைப்படத்தை பேனரில் போடும் பொழுது கோபம் வருவதாக தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பில் பேசிய ராதாரவி நாட்டுப்புற கலைஞர்கள் இல்லை என்றால் கிராமங்களில் நிகழ்ச்சி நடக்காது எனவும் ஜல்லிக்கட்டு காளையை போன்றுதான் நாட்டுப்புற கலைஞர்கள் தெய்வசக்தி வாய்ந்தவர்கள் என புகழ்ந்தார். இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்ததுக்கு என்னென்னா, கோயம்புத்தூர் நாடக கலைஞர்கள் அவர்களோட பேரில் அவங்க எல்லாருமே சேர்ந்து செய்கிற இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு நான் வர வேண்டும். ஏன்னா இதில் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. பட் இருந்தாலும் அவங்களும் வரல. இருந்தாலும் நான் சொல்லிட்டு இது வரேன்னு. அதுலேயும் நாடக நிகழ்ச்சின்னா நம்ம வராமல் இருந்தோம்னா தவறாகிடும். நிறைய வேலை இருக்குது மெட்ராஸில் சொன்னால் யாருக்கு தெரிய போகுது இல்லை. இருந்தாலும் அதையெல்லாம் மீறி எனக்கு தெரியும் இந்த நாடக கலைஞர்கள் பிரமாதமாக இருக்குன்றது எனக்கு தெரியும். ஏன்னா என் முதல்ல ஈடுபாடோடு இருந்தேன். இப்போ கொஞ்சம் வெட்டு விலகிட்டேன். ஆனால் வரும்போது என்னை உபசரித்தவர்கள் நான் வர வேண்டும் சொன்னவர் அனிதா. என்னை வந்து உபசரித்தவர் இந்த கல்லூரியில் வருவார். அவர் விஜயன் ஏர்போர்ட்லேருந்து என்னை கூப்பிட்டு ஹோட்டலில் இறக்கி விட்டுட்டு திருப்பி ஹோட்டலுக்கு காலையில் என்னை கூப்பிட்டு அந்த கோயிலுக்கு போனார், சாய்பாபா கோயிலுக்கு. உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடித்த விஷயம் அது. ஏன்னா அந்த சாய்பாபா கோயில் வேறு அந்த சிறுதியிலேருந்தே வந்திருந்தார்கள் அந்த கோயிலை கட்டணும்னு. இடத்தின் பிரச்சனை காரணமாக இவர்கிட்ட சொல்ல இவர் இல்லை அந்த செலவு மொத்தத்தையும் நான் எடுத்துக்கிறேன். தேனியில் வைகை அணையில் இருந்து உசிலம்பட்டி பகுதிக்கு செல்லும் கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் திடீரென உடைந்து குடிநீர் வீணானது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே அமைந்துள்ள வைகை அணையில் இருந்து கூட்டு குடிநீர் திட்ட குழாய்கள் மூலம் தேனி நகராட்சி, ஆண்டிப்பட்டி பேரூராட்சி மற்றும் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியை சுற்றியுள்ள கிராம பகுதிகளுக்கு குடிநீர் வழங்கப்படுகிறது. இந்நிலையில் வைகை அணையில் இருந்து உசிலம்பட்டி பகுதிக்கு செல்லும் கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் டிவி ரெங்கநாதபுரம் அருகே திடீரென உடைப்பு ஏற்பட்டது. இதன் காரணமாக 10 அடி உயரத்திற்கு தண்ணீர் உயரமாக பீச்சி அடித்து அருகே உள்ள தரிசு நிலங்களில் தேங்கி வீணானது. வேலூரில் அமைந்துள்ள ஐயப்ப சுவாமி ஆலயத்தில் கும்பாபிஷேகம் மற்றும் சங்காபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் கொசப்பேட்டையில் அமைந்துள்ள ஐயப்ப சுவாமி ஆலயத்தின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் பல்வேறு நதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீரை கலசங்களில் வைத்து 2 நாட்கள் சிறப்பியாகம் நடத்தி மகா பூர்ணகதி, மகா தீபாரதனைகளுடன் மேளதாளங்கள் முழங்க கலசங்களில் உள்ள புனித நீரானது ஐயப்ப சுவாமிக்கும் மற்றும் பெருமாள், குரு பகவான், நாகாத்தம்மன் ஆகிய சுவாமிகளுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 108 சங்காபிஷேகமும் நடைபெற்றது. இதில் சேஷாத்திரி சுவாமிகள், தாமோதர சுவாமிகள் மற்றும் திரளான பொதுமக்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இனி வருவது உலக செய்திகள். ரஷ்யா உக்ரைன் போரில் முதல் முறையாக கண்டம் விட்டு கண்டம் பாயும் ICBM ஏவுகணையை ரஷ்யா பயன்படுத்தியதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது.
ரஷ்யா உக்ரைன் போர் கடந்த 2 ஆண்டுகளுக்கும் மேலாக நீடித்து வரும் நிலையில் போரில் முதல் முறையாக கண்டமிட்டு கண்டம் பாயும் ஐசிபிஎம் ஏவுகணையை ரஷ்யா பயன்படுத்தியதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக உக்ரைன் விமானப்படை வெளியிட்டுள்ள தகவலின்படி ரஷ்யாவின் அஸ்திராகான் பகுதியில் இருந்து உக்ரைனின் மத்திய கிழக்கு பகுதியில் உள்ள ட்ரிப்ரோ நகரை குறிவைத்து ஐசிபிஎம் ஏவுகணை ஏவப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. இதனால் ஏற்பட்ட பாதிப்பு குறித்து தகவல்கள் வெளியாகவில்லை. உக்ரைன் மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்கு பகிரங்க எச்சரிக்கை விடுக்கும் வகையில் ரஷ்யா இவ்வாறு கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. அணு ஆயுதங்களை பயன்படுத்த புதின் ஒப்புதல் அளித்த நிலையில் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை கொண்டு ரஷ்யா தாக்குதல் நடத்தியிருப்பது பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இனி வருவது விளையாட்டு செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி நாளை தொடங்க உள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான பார்டர் கவாஸ்கர் கோப்பை தொடர் ஆஸ்திரேலியாவில் 5 போட்டிகள் கொண்டதாக நடைபெற உள்ளது. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற கடந்த 2 பார்டர் கவாஸ்கர் கோப்பை தொடர்களிலும் இந்தியாவை வென்றுள்ளது. இதனால் சொந்த மண்ணில் இந்தியாவின் ஹாட்ரிக் வெற்றி கனவை முறியடிக்க ஆஸ்திரேலியா முழு மூச்சுடன் களமிறங்க உள்ளது. மறுமுனையில் இந்த தொடரில் குறைந்தபட்சம் 4-0 என்ற கணக்கில் வென்றால் மட்டுமே உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு முன்னேற முடியும் என்ற இக்கட்டான சூழலில் இந்தியா களமிறங்க உள்ளது. இதனால் இந்த டெஸ்ட் தொடர் எதிர்பார்ப்பை உள்ளாக்கியுள்ளது. இனி வருவது வானிலை செய்திகள். தமிழகத்தின் 8 மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரிக்கடல் மற்றும் கேரள கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. மேலும் தெற்கு அந்தமான் பகுதியில் வளிமண்டல சுழற்சி உருவாகி உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவான சுழற்சி தமிழகம் மற்றும் இலங்கை கடற்பகுதியை நோக்கி நகரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழகத்தின் 8 மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, விருதுநகர், தஞ்சாவூர், நாகை, திருவாரூர், தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கயானா, டொமினிகா நாடுகளில் உயரிய விருதுகளை பெற்றார் பிரதமர் மோடி. கொரோனா பேரிடரில் சிறப்பாக செயல்பட்டதாக மோடிக்கு பாராட்டு. நாளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பிக்கள் கூட்டம். திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிக்கை. ராகுல் காந்தி ஒரு நாடகத்தை தொடங்கி பொருளாதாரத்தை குறிவைக்க முயற்சிக்கிறார். பாஜக செய்தி தொடர்பாளர் சம்பத் பத்ரா பேச்சு. முறைகேடு புகார் எதிரொலி. உலக பணக்காரர்கள் பட்டியலில் 22வது இடத்திலிருந்து 25வது இடத்திற்கு சரிந்த அதானி குழுமம். பெங்கல் புயலால் சென்னைக்கு அதிகளவு பாதிப்பு ஏற்படும், வானிலை ஆய்வாளர்கள் தகவல். முதல் முறையாக கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஐசிபிஎம் ஏவுகணை உக்ரைன் மீது தாக்குதல் நடத்திய ரஷ்யா. இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி நாளை தொடக்கம். தமிழகத்தின் 8 மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளுக்கான ஜெம் லைவ் டிவி என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.